ஹலோ மக்களே, நமக்கு கூழ் ஊற்றுற வழக்கம் கிடையாது. ஆனால் ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளி அப்போ குலதெய்வத்து கோயிலுக்கு இனிப்புக்கூழ் கொண்டு போகிறது வழக்கம். என்னோடது வழக்கம். பிரசாதமாக கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வருவேன். வெள்ளிக்கிழமை அம்மா வீட்டில் இருக்க பக்கத்தில் சின்ன கோயிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க. பொங்கல் வளையல் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஈவினிங் போல் குலதெய்வ கோயிலில் ஜாக்கெட் பீட்டு வளையலில் வச்சு சாமி கும்பிட்றதா பேசியிருந்தேன்னா அம்மா வர சொல்லி நீங்களும் வாங்க சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு. நான் எப்படி இனிப்புக்கூழ் பண்ணியிருந்தேன்னா, சின்ன பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சுட்டு கேப்ப மாவை நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வெல்லம் போட்டு ஏலக்காய் அப்புறம் தேங்காய் துருவெல்லாம் போட்டு எடுத்து போய் பிரசாதமாக கொடுத்துட்டு வந்திருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சோன்னு மழை 5:30 பிடிச்ச மழை 9 மணி வரை மழை பெஞ்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நிலவாசலேருந்து விலைக்கேற்றி சாமி கும்பிட்டு உள்ளக்குள்ளேயும் திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சு. எங்களுக்கு அடிவெளி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போயிருந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.